பிரைஸ் லார்ட். இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அடிக்கடி கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலைகளில் சந்தோஷத்தை காட்டிலும் நம்ம ரொம்ப பயப்படுகிற இல்லை சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை, வர்ற பிரச்சனைகள், அதை கண்டு கவலைகள். அதனால தான் ஏசப்பா 60வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற இந்த நாட்கள், இந்த 6 மாதம் பண நெருக்கடி, கடந்த 2 வருஷமாக கடன் கடன் கடன், இப்படிப்பட்ட நெருக்கடியான நாட்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். அதான் சொல்கிறாரு, உன் துக்க நாட்களை நான் உனக்கு என்ன பண்ணேன்? மாற்ற போகிறேன். சரி, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காருல, எப்படி மாற்றுவார்? நன்றாய் கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு வசனத்துக்கு மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கணும். 1. 2வது, தன்னுடைய ஜெப நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை அதிகமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதே அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஏன் தெரியுமா? வசனம், அவன் ஏறெடுக்கிற ஜெபம் அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை தூண்டும். நிச்சயமாக ஏசப்பா என்ன பண்ணிடுவார்? விடுதலை தந்துடுவார், அற்புதம் செய்வார். அந்த எண்ணம் உண்டாகும். அந்த எண்ணம் உண்டாகும் பொழுதே அவன் செய்கிற காரியங்கள்லாம் ஞானமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கடனில் இருக்கிற, ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிற, நல்ல வருமானம் உள்ள வேலை இல்லை, இப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. நிச்சயமாக இயேசப்பா ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறாங்க. நம்பிக்கையாக இருங்க, விசுவாசிங்க, இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.